வி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சத்யராஜ். செந்தில் பாலாஜி அவர்கள் உச்சநீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டிருக்காரு. ஏறத்தாழ 1.5 ஆண்டு கால சிறைவாசத்துக்கு பிறகு அவருக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கு. அடிப்படையில் அவருடைய வழக்கில் இதுவரைக்கும் விசாரணையே முறையாக துவங்கப்படலை. அது மட்டும் இல்லாமல் அவர் வீட்டில் கைப்பற்றப்பட்ட ஹார்ட் டிஸ்கில் சில சிக்கல்கள் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் அவர் மேலே போதிய ஆதாரங்களை இதுவரைக்கும் இடியால் சப்மிட் பண்ண முடியலை அப்படிங்கிற பல விஷயங்களை முன் வச்சு அவருடைய வழக்கில் இப்போ அவருக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கு. முதல்ல எதுக்காக இந்த வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டார், இந்த வழக்கினுடைய பின்புலம் என்ன, அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஜாமீன் ஏன் இவ்வளோ தூரம் தள்ளி போகப்பட்டுச்சு, 1.5 ஆண்டு காலம் நடந்தும் ஏன் அவர் மேலே இது வரைக்கும் இந்த வழக்கில் விசாரணை சப்மிட் பண்ணப்படலை அப்படிங்கிறது குறித்து ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம். 2011 16 வரைக்கும் அதிமுக ஆட்சி காலத்தில் மினிஸ்டராக இருந்தப்ப குறிப்பாக சொல்ல போனால் போக்குவரத்து துறையில் இருந்த பல்வேறு வேலைவாய்ப்புகளுக்கு ஆட்களை சேர்த்துறதுக்காக லஞ்சம் பெற்றார் அப்படிங்கிறதான் அவர் மேலே இருக்கக்கூடிய வழக்கு. அந்த வழக்கு அவர் மேலே மட்டும் இல்லை, அவரை சார்ந்த இன்னும் 40 பேர்த்து மேலேயும் அவருடைய தம்பியாக இருக்கக்கூடிய அசோக்குமார் மேலேயும் இந்த வழக்கு போடப்பட்டிருக்கு. இந்த வழக்கு எப்போ போடப்படுது அப்படின்னா 2016 இந்த வழக்கு போடப்படுது. இவர் பணம் வாங்கிட்டு போக்குவரத்து துறையில் வேலை போட்டு தரேன்னு சொன்னார். ஆனால் அதை செய்யலை அப்படின்னு சொல்லி தேவகசவாயம் அப்படிங்கிறது அவர் மேலே வழக்கு போடுறாரு. அந்த வழக்கு தொடர்ந்து இன்னும் 40 பேருக்கு மேலே அந்த வழக்கு போடப்படுது. 2016 இந்த வழக்கு சிபிசிஐடியால் போடப்பட்டாலும் 2016 இந்த வழக்கை இடி அப்போவே கையில் எடுக்கிறாங்க. இடி அப்படிங்கிறது அமலாக்கத்துறையினுடைய பிஎம்எல்ஏ சிறப்பு சட்டத்தின் அடிப்படையில் இந்த வழக்கு இடிக்கு போகுது. குறிப்பாக 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு மின்சாரத்துறை அமைச்சராக செந்தில் பாலாஜி நியமிக்கப்படுறார். அதுக்கு பிறகுதான் அந்த வழக்கை ரொம்ப துரிதப்படுத்தி இந்த வழக்கில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி இடி தரப்பிலிருந்து சில நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு, உச்சநீதிமன்றத்தில் இந்த நெருக்கடி அதிகமானதுக்கு பிறகு இந்த வழக்கு குறித்து பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை பாஜக அரசு செஞ்சாங்க. குறிப்பாக 2022 இந்த வழக்கையே ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் போனதுக்கு பிறகும் இந்த வழக்கு குறித்து இடி குறிப்பாக பாஜக அரசாங்கம் எப்படியாவது செந்தில் பாலாஜியை கைது செய்ய வேண்டும். குறிப்பாக 2024 தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் குறிப்பாக பாஜகவினுடைய முக்கியமான தலைவர்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு போட்டியாக இவர் இருக்கிறார். இவர் தேர்தல் களத்தில் இருந்தால் அண்ணாமலையால் டெபாசிட் கூட வாங்க முடியாது, அங்கே பாஜக ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. அதனால 24 தேர்தலுக்கு முன்னாடி இவரை சிறைக்கு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோடு 2023 ஜூன் மாதமே செந்தில் பாலாஜி அவர்களுடைய வீட்டில் ஒரு மிகப்பெரிய சோதனை நடத்தி இரவோடு இரவாக அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். ஆனால் அதுக்கு பிறகு 2024 தேர்தல் நடந்துச்சு. அந்த தேர்தலில் அண்ணாமலைக்கு அவர் வந்ததுக்கு பிறகு கட்சி வளர்ந்துருச்சு, ஓட்டு பர்சன்டேஜ் அதிகமாயிருச்சுன்னெல்லாம் பில்டப் போட்டுக்கிட்டு இருந்தார். எல்லாமே காலி ஆயிடுச்சு. குறிப்பாக கொங்கு மண்டலத்தினுடைய தேர்தலினுடைய நடைமுறைகள் எல்லாமே நேரடி கண்காணிப்பில் செந்தில் பாலாஜி நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் இருக்கிற வரைக்கும் என்னால் தேர்தலில் ஜெயிக்கவே முடியாது. அவர் இருந்தார்னா பாஜகவுக்கு பின்னடைவு ஏற்படும். நம்மளால் ஒரு பெரிய ஸ்கோரை, ஒரு பெரிய அதிகாரத்தை கொங்கு பெல்ட்டில் நம்ம பெற முடியாது. அவர் இல்லைன்னா நம்ம பல சீட்டுகளை கொங்கு பெல்ட்டில் ஜெயிச்சிடலான்னு சொல்லி மேலிடத்துக்கு நிறைய ப்ரெஷர்களை கொடுத்து, குறிப்பாக அமித்ஷாவிடம் மோடியிடமும் அண்ணாமலை தனிப்பட்ட முறையில் நிறைய ப்ரெஷர்களை கொடுத்து செந்தில் பாலாஜியை கைது செய்கிறதுக்கு எல்லா வேலையும் அவர் செஞ்சார். அதே மாதிரியே ஜூன் 2023 செந்தில் பாலாஜியை கைது செஞ்சதுக்கு பிறகு 2024 தேர்தல் வந்துச்சு. அந்த தேர்தலில் பாஜக என்ன வெற்றி அடைஞ்சாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். என்னதான் இவரை தூக்கி ஜெயிலில் வச்சாலும் பாஜகவுக்கு அங்கே ஓட்டுள்ள அவங்க ஜெயிக்கலை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது. அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா 2023 ஜூன் அவர் கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு இந்த வழக்கில் பல்வேறு ட்விஸ்ட்டுகள் நடந்துச்சு. இப்போ முதல்ல இந்த வழக்கு துவங்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, அவர் வீட்டில் நாங்கள் ரைடு பண்ணோம், அவர் வீட்டில் சில ஹார்ட் டிஸ்க் கிடச்சிது அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன ஹார்ட் டிஸ்க் அப்படின்னா, இவங்க கோர்ட்டில் சப்மிட் பண்ணோட ஹார்ட் டிஸ்குடைய அந்த பிராண்ட் என்ன அப்படின்னா செகேட் ஹார்ட் டிஸ்க் அப்படின்னாங்க. ஆனால் அமலாக்கத்துறை அவங்க வீட்டில் இருந்து ரிகவர் பண்ணும்போது ஹார்ட் டிஸ்குடைய பேர் ஹெச்பி ஹார்ட் டிஸ்காக இருந்திருக்கு. அதாவது அந்த பிராண்ட் ஹெச்பியாக இருந்திருக்கு. ஆனால் கோர்ட்டில் சப்மிட் பண்ணும்போது செகேட் ஹார்ட் டிஸ்க் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய முரண்பாடாக இருக்குது அப்படின்னு செந்தில் பாலாஜி தரப்பிலிருந்து குறிப்பாக அட்வொகேட் முகுலும் சித்தார்த், இந்த 2 அட்வொகேட்டும் இது குறித்து ரொம்ப டீட்டெயிலாக கோர்ட்டில் ஆர்குமெண்ட்ஸை முன் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டாக சொல்லப்படக்கூடிய 1,34,00,000 ரூபாய் பணம் அவருடைய அக்கௌண்ட்டில் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு இல்லையா, இந்த பணத்தை தான் முறைகேடான பணம் அவங்க சொல்ல வர்றாங்க. இது முழுக்க அவருக்கு விவசாயத்திலிருந்தும் அவர் எம்எல்ஏ சம்பளத்திலிருந்தும் அவருக்கு வந்த பணம் அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தையும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஆதாரமெல்லாம் போதலை, இதில் நிறையா தவறுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தான் இடி அந்த வழக்கை ரொம்ப 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 ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டே போனாங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போய் அவர் பைபாஸ் சர்ஜரி, அதாவது போலீஸ் கஸ்டடி, ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அவர் பைபாஸ் சர்ஜரி பண்ணப்படுறாரு. பைபாஸ் சர்ஜரி பண்ணப்பட்டதுக்கு பிறகும் அவருக்கு ஜாமீன் தரப்படலை. வழக்கமாக பார்த்தீங்கன்னா பிஎம்எல்ஏன்னு சொல்லக்கூடிய அமலாக்கத்துறையினுடைய சிறப்பு சட்டங்களில் செக்ஷன் 45 இது மாதிரியான உடம்பு முடியாதவங்களுக்கு
கண்டிப்பாக வந்து சில எக்ஸப்ஷன்ஸ் கொடுத்து அவங்கள வந்து சிறையிலிருந்து விலக்கு கொடுத்து, அதாவது வழக்கிலிருந்து விடுதலை இல்லை, சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டு அவர் வந்து வீட்டிலிருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இந்த வழக்கை சந்திக்கலாம் அப்படிங்கிறது தான் யதார்த்தமாக இருக்கக்கூடிய சட்ட நடைமுறைகள். ஆனால் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இந்த வழக்கில் வந்து இந்த நடைமுறையை பின்பற்றவே இல்லை அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயமா இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் இந்த நடைமுறையை பல அரசியல்வாதிகளுக்கு, குறிப்பாக வந்து பாஜகவுக்கு யாரெல்லாம் எதிராக இருந்தாங்களோ, குறிப்பாக டெல்லியில் பார்த்தீங்கன்னா துணை முதல்வராக இருந்த மணிஷ் சிசோடியாவாக இருக்கட்டும், இல்லை அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருக்கட்டும், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவினுடைய தலைவராக இருந்தது சிஎம்மாக இருந்த ஹேமந்த் சோரனாக இருக்கட்டும், இது மாதிரி பல பேர்த்தனுடைய வழக்குகளில் இது மாதிரியான பிஎம்எல்ஏ சட்டம் கொடுத்துருக்கக்கூடிய செக்ஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ணப்படலை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது. குறிப்பாக எதிர்க்கட்சியை சார்ந்தவங்க எல்லாத்தையும் அவங்க மேலெல்லாம் வழக்கு போட்டு அவங்க எல்லாத்தையும் கைது பண்ணி தன்னோட கட்சிக்கு வர சொல்லி மிரட்டக்கூடிய ஒரு போக்கை வந்து பாஜக தொடர்ச்சியாக செஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. இவருடைய வழக்கிலையும், செந்தில் பாலாஜி வழக்கிலையும் இவரை பாஜகவுக்கு மாற்றுவதற்காக, அதாவது இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சியில் வந்தீங்கன்னா உங்கள் வழக்கை நாங்கள் ஃப்ரீயாக விட்டுருவோம் அப்படிங்கிறது வந்து அவங்க வழக்கமாக பண்ணக்கூடிய ஒரு நடைமுறை தானே. கிட்டத்தட்ட இந்த தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக வந்து 2024 MP தேர்தலில் 106 பேர்த்துக்கு வந்து சீட்டு கொடுத்தாங்க. அந்த 106 பேரும் மற்ற கட்சியிலேருந்து பாஜகவுக்குள்ளே வந்தவங்க. இதில் பெரும்பாலானவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு கரப்ஷன் கேஸ் அவங்க மேலே போட்டு, இல்லை ஏற்கனவே இருந்த கரப்ஷன் கேஸை எடுத்து பெருசு பண்ணி ED சட்டங்களை கொண்டு வந்து நெருக்கடி கொடுத்து அவங்களோட சொத்தெல்லாம் சீஸ் பண்ணி அவங்களை எப்படியாவது அந்த கட்சியிலேருந்து தான் கட்சிக்கு வர வைக்கிற வேலையை வந்து தொடர்ச்சியாக பார்த்துருக்காங்க. இது குறித்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து ரொம்ப டீட்டெயிலான ஒரு கட்டுரை இருந்தாங்க ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி. இந்தியாவினுடைய மிக முக்கியமான 25 தலைவர்கள், மாநில கட்சியை சார்ந்த தலைவர்கள், காங்கிரஸ் கட்சியை சார்ந்த தலைவர்கள் எப்படி மிரட்டப்பட்டு பாஜகவுக்குள்ள வர வைக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது குறித்து ரொம்ப டீட்டெயிலாக இருந்தாங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த கட்டுரையில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, என்னென்ன வழக்குகள்லாம் இது மாதிரியான ஆட்கள் மீது இருந்தது, அந்த வழக்குகள் எல்லாமே எப்படி அவங்க பாஜகக்குள்ள வந்தோடனே மாறிடுச்சு அப்படிங்கிறது குறித்து, அதாவது எந்த ஆக்ஷனுமே எடுக்காமல் கிடப்பில் போடப்பட்டுருச்சு அப்படிங்கிறது குறித்தும் அதில் எழுதியிருந்தாங்க. இது குறித்து பல அரசியல் தலைவர்கள் வந்து ரொம்ப கமெண்ட் பண்ணி பாஜகவை விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி சொல்லுவாங்க, அவங்க ஒரு ஆக்ஷன் மாதிரி செஞ்சு கூட காமிச்சாங்க. ஒரு வாஷிங் மிஷினை வச்சுட்டு மற்ற கட்சியில் குற்றம் சாட்டப்பட்டவங்க இவங்க மேலே ஊழல் இருக்குது அப்படின்னா அந்த துணியை தூக்கி நீங்கள் வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சிங்கன்னா வெளியே வந்துடும். அது மாதிரி இந்த பாஜக அப்படிங்கிறது ஒரு வாஷிங் மிஷின், எவ்வளோ ஊழல் இருந்தாலும் அந்த கட்சியில் சேர்ந்துட்டா உடனே நீங்கள் புனிதராயிருவீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கலாய்ச்சி வெஸ்ட் பெங்காலோட சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி பொது மேடையிலே பேசி இந்த ட்ராமாவெல்லாம் பண்ணி காமிச்சாங்க. அதனுடைய உண்மையான விஷயங்கள் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடியது. அதாவது தொடர்ச்சியாக பல தலைவர்கள் மற்ற கட்சியில் இருக்கும்போது சில குற்றச்சாட்டுகள் அவங்க மேலே வருது. அந்த குற்றச்சாட்டுக்களே பார்த்தீங்க அப்படின்னா போதிய ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளாக கூட நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாஜகவில் போய் சேர்ந்த உடனே அந்த குற்றச்சாட்டுக்களாக நிவர்த்தி செய்யப்படுது. பாஜகவில் சேரலை அப்படிங்கும்போது உடனே பிஎம்எல்ஏ சட்டத்தின் கீழே அமலாக்கத்துறை அவங்களை வந்து கைது பண்ணி அவங்களோட சொத்தை முடக்கி அவங்களுக்கு ஒரு நெருக்கடியை வந்து சிறையில் வச்சு கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போதும் இந்த வழக்குகளை வந்து முறையாக உச்சநீதிமன்றத்திலேயோ இல்லை சிறப்பு நீதிமன்றங்களிலேயோ ஆதாரங்களை எடுத்து வச்சு தண்டனை வாங்கி கொடுக்கவே முடியல அப்படிங்கிறதான் காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நடைமுறையாக இருக்குது. உச்சநீதிமன்றமே நேரடியாகவே அமலாக்கத்துறையை திட்டிருச்சு. நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ வழக்கில் கொண்டு வந்திருக்கீங்க, 4000 வழக்கு மேலே இருக்குது, எத்தனை பேர்த்துக்கு நீங்கள் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ பேருக்கு மேலே உரிய நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, என்ன விசாரணை துவங்கியிருக்கீங்க, என்ன ஆதாரத்தை கொடுத்துருக்கீங்க, எதுக்காக வந்து இந்த சொத்துக்களை சீஸ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு பல கேள்விகளை கேட்டு அமலாக்கத்துறையை மிக மோசமாக நெருக்கடிக்கு உச்சநீதிமன்றமே தள்ளியிருக்கு. அதில் பல வழக்குகள் இருக்குது. இந்த வழக்குலையும் பார்த்தீங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் வந்து செந்தில் பாலாஜியின் மீது நீங்கள் இந்த ஹார்ட் டிஸ்கெல்லாம் சொல்கிறீங்க, அவர் ஹார்ட் டிஸ்க்லேருந்து CSACன்னு ஒரு ஃபைலை நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கிறதா சொல்கிறீங்க, அந்த ஆதாரமெல்லாம் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது முறையாக அதெல்லாம் சப்மிட் பண்ணப்படலை. இது மட்டும் இல்லாமல் நாங்கள் பல இமெயில்ஸ் எடுத்திருக்கோம், டாக்குமெண்ட்ஸ் எடுத்திருக்கோம், எல்லாமே சொன்னாங்க. எதுக்குமே போதிய ஆதாரத்தை உச்சநீதிமன்றத்தில் இவர்களால் சப்மிட் பண்ண முடியாதனால இந்த வழக்கு மிக மோசமான பின்னடைவாக EDக்கே போய் முடிஞ்சிருச்சு. ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வழக்கு வந்தவுடனே செந்தில் பாலாஜி நேரடியாகவே வந்து முதன்மை நீதிமன்றத்தில் வந்து ஜாமீன் கேட்டு வழக்கு போட்டார். அப்போ ஜாமீன் தரலை. அப்போ அந்த வழக்கு விசாரித்த ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் வந்து 3 மாதத்துக்குள்ளே தினம் இந்த வழக்கை விசாரித்து ஒரு முடிவு கொண்டு வந்துடணும் அப்படின்லாம் சொன்னார். ஆனால் அதனாலேயே அதை மையமாக வச்சு ஜாமீன் அவருக்கு தராமல் இருந்துச்சு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் திரும்பியும் 2வது முறையும் வந்து ஒரு ஜாமீனுக்காக வந்து மனு தாக்கல் செஞ்சார். அதுவும் வந்து தள்ளுபடி பண்ணப்பட்டுச்சு. என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லை இவர் வந்து அமைச்சர் பொறுப்புலேயே இருக்கார்,
அவர் அமைச்சர் பொறுப்பிலேயே இருக்கும்போது அவருக்கு எந்த இலாக்காக்கள் இல்லாமல் இருந்தாலும் அவர் வந்து இலாக்கா இல்லாத அமைச்சராக இருக்காரு. இவர் வந்து சாட்சியங்களை கலைச்சிருவார். அது மட்டும் இல்லாமல் இவருடைய தம்பி அசோக்குமார் வந்து ஒரு தேடப்படும் குற்றவாளியாக இருக்காரு. அவர் இன்னும் வந்து கண்டுபிடிக்கப்படலை. ஸோ இதனால் இவருக்கு ஜாமீன் தர முடியாது. அப்படி தந்தால் அந்த வழக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஆகிரும் அப்படின்னு சொல்லி இடி போய் தொடர்ச்சியாக உயர்நீதிமன்றத்தில் முறையிட்டு இருந்ததுனால அவருக்கு வந்து ஜாமீன் கிடைக்கப்படாமலே இருந்துச்சு. அதுக்கு பிறகு இந்த வழக்கு திருப்பி ஆனந்த் வெங்கடேஷன் வரும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்படி வந்து இவர் இவ்வளவு காலம் அமைச்சராக இருக்காரு, ஒருத்தர் வந்து அரசு பதவியில் ஏதாவது ஊழல் பண்ணி ஏதாவது பிரச்சனையாகி அவங்க மேலே குற்றம் சாட்டப்பட்டு கைது பண்ணால் 24 மணி நேரத்தில் அரசு ஊழியர்களையே இவங்க வந்து பதவியிலிருந்து நீக்கும்போது ஒரு மினிஸ்டர் அவர் எப்படி தொடர்றாரு அப்படிங்கிற சர்ச்சையை வந்து ஆனந்த் வெங்கடேஷன் எழுப்பினார். அந்த சர்ச்சைக்கு பிறகு அவர் சொன்ன சில கோர்ட்டில் சொன்ன சில உத்தரவுகளுக்கு பிறகு செந்தில் பாலாஜி அவருடைய அமைச்சர் பதவி வந்து பறிக்கப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு அந்த இலாக்காக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் தென்னரசுக்கு வந்து ஒதுக்கப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு வந்து பயங்கரமாக சூடு பிடிச்சி உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகுது. கீழமை நீதிமன்றங்களில் வந்து ஜாமீன் தொடர்ச்சியாக மறுக்கப்பட்ட உடனே உச்சநீதிமன்றத்தை நாடுறாங்க. யார்? செந்தில் பாலாஜி அவருடைய தரப்பு. அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான நீதிபதிகள் தான் பார்த்தீங்கன்னா அட்வொகேட் முகுல் ரோஹ்தகி, சித்தார்த் லூத்ரா இவங்களுடைய தலைமையில் இவங்க எடுத்து இந்த வழக்கை விசாரித்து இன்னைக்கு அந்த ஜாமீனை வாங்கி கொடுத்துருக்காங்க. தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட கேள்விகள் வந்து உச்சநீதிமன்றத்தில் எழுப்பப்பட்டாலும் எந்த கேள்விகளுக்குமே எந்த ஆதாரத்தையுமே முறையான நேரத்தில் முறையான இடத்தில் இந்த அமலாக்கத்துறையால் சப்மிட் பண்ணப்படலை. அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த ஜாமீன் கிடைச்சிருக்கு. அவருக்கு ஜாமீன் கிடைக்கப்பட்டிருந்தாலும் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 4 நிபந்தனைகளை விதிச்சிருக்காங்க. அது என்னென்ன நிபந்தனைகள் அப்படின்னா, தலா 25 லட்சம் என 2 நபர்கள் உத்தரவாதம் அளிக்க வேண்டும். அவர் வந்து சிறையிலிருந்து ஜாமீன் வாங்கி வெளியே வரணும்னா 2 பேர் வந்து 25 லட்சம் ரூபா பாண்டில் பணம் கட்டி அவருக்கு உத்தரவாதம் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் 2வது முக்கியமான விஷயம், வாரம் 2 முறை, அதாவது திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை அமலாக்கத்துறையினுடைய அலுவலகத்துக்கு சென்று நேரடியாகவே ஆஜராகி அவர் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3வது முக்கியமான விஷயம் என்னன்னா, சாட்சிகளை கலைக்க முயற்சி செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க. 4வது விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும். இது வந்து வழக்கமாக கொடுக்கறது தான். சாட்சிகள் நீங்கள் வந்து கலைச்சிடாதீங்க, முழு விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க அப்படிங்கிறது தான். பட் அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு வாரத்துக்கு 2 முறை போய் கையெழுத்து போடுறது அப்படிங்கிறது ஒரு புதுசாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இருந்த நடைமுறைப்படி 25 லட்சம் ரூபா அப்படிங்கிறது ஒரு பணத்தை கட்டி ஜாமீன் எடுக்கிறதுங்கிறது வழக்கமான விஷயம் தான். பட் ஆனால் இடி அலுவலகத்துக்கு போய் கையெழுத்து போடணும் வாரத்துக்கு 2 முறை அப்படிங்கிறது வந்து உச்சநீதிமன்றம் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி மிக நெருக்கடியான விஷயங்கள் எதுவுமே சொல்லப்படல. அதாவது இவர் வந்து அமைச்சர் பதவி ஏற்கலாமா வேண்டாமா, அமைச்சர் பதவியை வந்து இந்த வழக்கு முடிகிறதுக்கு முன்னாடி ஏற்றால் அது அரசியலமைப்பு சட்டத்தில் சில சிக்கல்களை ஏற்படுத்துமா இல்லையா அப்படிங்கிற குறித்தில் எதுவும் சொல்லவில்லை. ஸோ அப்போ சாதாரணமாக எளிய நிபந்தனைகளோடு தான் அவர்கள் விடுதலை செஞ்சுருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இன்னும் சில நாட்களில், ஓரிரு நாட்களில் செந்தில் பாலாஜி திரும்பவும் அமைச்சர் பொறுப்பை ஏற்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. செந்தில் பாலாஜிக்கு நேர் எதிராக தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டிருந்த அண்ணாமலை இப்போ சென்னையில் இல்லை. அதாவது அவருடைய சொந்த ஊரான கரூர், கொங்கு பெல்ட்லேயே இல்லை. அவர் வந்து இந்தியாவை விட்டே லண்டனில் போய் படிக்க போயிட்டார். இந்த சூழ்நிலையில் செந்தில் பாலாஜியினுடைய வருகை கொங்கு மண்டல அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா, அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். வணக்கம்.